சச்சாரியாகிய நாரத பகவான் சம்போ மகாதேவா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு யாகம் இருக்கின்றீர்கள். இதற்காக அறிந்தும் அறியாமலும் இருந்தும் சொல்லுகிறேன். சிவ சிவா நீங்கள் வளர்க்கின்மையாக பூர்த்தியாகுமா? சரி வருகிறேன் ஒன்றிற்கு பட்டால் கையில் கழகத்தை ஒட்டப்படுகின்றேன்.
சர்வேஸ்வர வணக்கம். ஆ, ஆமா சிவ சிவா வாருங்கள் நாரதரே, வாருங்கள் நாரதரே. வருகிறேன் என்று தெரியுமா? நாரதா, எங்கெல்லாம் சென்று விட்டீர்கள்? உமக்கு இடமெல்லாம் இந்த கைலாசமலை வந்திருக்கிறீர்கள் நாரதா. திரிலோகமெல்லாம் சுற்றி வருகின்றேன். அப்படியா? வருகின்ற வேளையில் தற்காவலத்திற்கும் இது தத்துவத்திற்கு சென்றிருந்தாயா? ஐயா. அங்கே மாமன் தக்காத எப்படி இருக்கிறார்? மாமி வேதவழி எப்படி இருக்கின்றார்? உங்க மாமி வேதவல்லி பூர்ணதரம் அவ்வளவுதான் வேணுப்பா. ஆமா. உங்க மாமியாருக்குதான் மாமனாருக்குதான் மொட்டிகளை வைத்தது. என்ன சொல்ற? அவருக்கு பிடிவாதம் ஓஹோ, கூடிவிட்டது. அப்படியா? எவனோ ஒரு பண்டாரமாம் பரதேசியா பிச்சைக்காரனாம் இறப்பாரா, சிவசிவா, அவருடைய மகளை சிறை எடுத்து சென்று விட்டார். ஆகையால் அவரை எடுத்து அவருக்கு போய் ஒரு பண்டாரத்தை பெருமை செய்து சரி. அவர் கையினால் விபூதி வாங்க வேண்டும் என்று யாகம் ஒன்று வளர்க்கின்றார். நாரதா, என்ன அப்படின்னா இந்த யாகம் இருப்பது உனக்கு தெரியவில்லை சொல்லிவிட்டேன். ஐயோ, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. சரி இருக்கட்டும். மாதிரி வருவது போல இருக்கின்றது. சரி, இந்த பாரு, என்ன கைலாசமலை விட்டு வெளியில் சென்று விடலாம். கழகத்திற்கு வேறு இடமே தேட வேண்டாம். என்ன இருந்தாலும் சரி, ஒரு மாமனார் மருமகனை இப்படி எல்லாம் பேசலாமா? ஓஹோ, விட்டுறாதீங்க. இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த கைலாசமலை விட்டு நாரதமலை வெளியே செல்ல அப்படியான வருகையான கைலாசமலைக்குள்ளாக வருகின்றார். அப்படி ஏ பகவானே, என்னவா? இந்த நாரதமலை முனிவர் சொல்லை நம்பிக்கைதான் கொள்ள வேண்டாம். நாரதமலை முனிவர் சொல்லை நம்பிக்கைதான் கொள்ள வேண்டாம். அரசு தேவன் தேவாரே, தேவாரே, ஆயிரமே விடைதாரோ, விடைதாரோ. சுவாமி, நாரதருடைய வார்த்தையை தாங்கள் வருகணும் கூட நம்ப வேண்டாம் பகவானே. என்ன பாரு, அந்த நாரதர் கழகத்தை முட்டுவது தாங்களுக்கு தெரியாதா? நால்வரின் கழகம் நன்மையில் முடியும் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அடியாளுக்கு விடைவர்கள் நான் சென்று பார்க்க வருகின்றேன். பார்வதி, லக்காபுரம் சேர்ந்தாயானால் உன் தாயும் தகப்பனும் இறப்பது. அவர்கள் இருந்தாலும் சரிதான், இறந்தாலும் சரிதான். சரி, அவர் எப்படி தக்காபுரம் செல்ல வேண்டும் என்று தாய் தங்களை மாற்றாக வேண்டும் பகவானே. சரி, அப்படியா போ. சுவாமி, என்ன போய் என்று சொல்லாதீர்கள். போய்விட்டு வாங்க, அன்போடு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இல்லை, போ. சுவாமி, உனக்காக ஒரு முத்தான தேர் வந்து வைத்திருக்கிற இடத்தில் செல். அப்படியாகட்டும் என்று ஆகாய தேர் இருந்தால் அப்படி யார் வருவது? ஆரோடி, அவர் கோட்டைக்கு வருகின்றார். வருகிறார். அவர் கோட்டையில் வந்து பார்க்கும் போது சரி, தகப்பனாகிய ரங்கராஜனோ விளக்கு முகமாக யார் விளக்குகின்றார். விளக்கு முகமாக யார் விளக்கும் போதே மறுபடியும் என்ன செய்கிறார்? வருங்கள். என்னவா? உனக்கு வந்தால் பார்வதியாய் வாழ்க்கையில் அழகி விழுதாள். உனக்கு வந்தால் பார்வதியாய் வாழ்க்கையில் அழகி விழுதாள். வழக்கு முகம் இருந்தவற்றை எதற்கே உறவானாள். வழக்கு முகம் பார்வதியாய் வாழ்க்கையில் அழகி விழுதாள். வழக்கு முகம் பார்வதியாய் வாழ்க்கையில் அழகி விழுதாள்.
தெற்கே வந்து அப்பாவன் நினைக்கின்றாள். இது தக்கராஜ் மேற்கு முகமா திரும்புறான். நான்கு புறங்களில் வந்து தந்தையே நினைக்கின்றாள். இது தக்கராஜ் ஏன்னு கேட்கல இதற்கு வழி பேச கவர்ந்து கொண்டான் தக்கராஜ். சரி அங்கு இருக்கின்ற முனிவார்கள் சொல்கிறார், என்ன தக்கராஜரே, என்ன உங்களுடைய மகள் வந்து அப்பா அப்பா என்று அழைக்கின்றாலே உங்களுக்கு செவி கேட்கவில்லையா? என்னுடைய மகள் பார்வை என்றோ இறந்து விட்டான். ஆஹா. என்று வெட்டாரத்தோடு சென்றாலோ ஆமா. அன்றே என்னுடைய மகள் பார்வை இறந்து விட்டான். இப்போது என் முன்பிலே வந்து இப்போது என் பரம எதிரி வடமுறின் மனைவி பார்வையில் வந்திருக்கின்றார். அப்பா அந்த இறப்பரின் மனைவியை எதிர்கொண்டு அழைப்பதற்கு யாரும் உங்களை சிவ சிவா போடி விடியவே. சங்கரா அவர் போய் 6 வருஷம் ஆகி. அப்பா என்னதாக இருந்தாலும் நான் உங்கள் மகள் பார்வை அல்லவா? அப்பா அவனை டப்பாயில் முடிச்சு அடைஞ்சு போவேன். டாடி நீ போனதோட பட்ஜெட் இந்த ஆடி பிச்சைக்காரன் 5 பேடுகளில் அவர் பேர் பிச்சைக்காரன். அது உங்க அப்பன். யார் சொன்னாங்க? ஓடி வெளியில அப்ப நீ யாரு? ஏய்! அரே தகப்பா ஆ. என்னதாக இருந்தாலும் நான் உண்மைகள் பார்வை அல்லவா? ஒன்று நின்று ஒன்று அந்த வேலியில் போட்டு எரிஞ்சு சாம்பராய் போய் அடி ரக்கராஜா ஆ. நீ என்ன பேசியிருந்தால் கூட வருத்திருப்பேன். அடி. இரணைகளை பார்த்தாண்டி வந்தார் என்று அவர்கள் பேசினாய் அல்லவா? ஆமா. ஆண்டியாக இருந்தாலோ ஆதிபரன் அவரல்லவோ, இருந்து கொண்டு இருந்தாலும் ஈஸ்வரனார் அவரல்லவோ, ஆடேறி பிரிந்தாலோ மகாதேவர் அவரல்லவோ, ஆண்டி என்று சொன்னதினால் அழிந்தக்காவன் வாழ்வு. சொல்வேள்வி சுடலைக்கள்ளம் ஏர்வேள்வி அழிந்தக்கா. ஜெயமாய் இதற்கு ராஜா வா. ஆண்டியாய் இருந்தவரிலும் ஆதிபரன் அவரல்லவா? அந்த மண்டாரத்தை பற்றி பேசாதே. அடையாளமாய் இருந்தவரிலும் பரம்பொருளில் அவரல்லவா? இறப்பனை பற்றி பேசாதடி. இறந்து கொண்டு விரைந்தாலே ஈஸ்வரனார் அவரல்லவதற்கா? மாடியை பற்றி பேசாதே. ஆடியில் இருந்தவரிலும் மகாதேவர் அவரல்லவதற்கா? ஓடி வெளியிலே. இதற்கு ராஜா ஏய். ஆண்டி என்று சொன்ன காரணத்தினால் ஆ. நீ அழைத்து போவதற்கு வாங்க. ஏழை சுடலைக்கள் நீ அழைத்து போவதற்கு ஆறு சுடாது மாறுவதற்கு சாபம் பலிக்கவில்லையானால் சிவன்மணி வாழ்வையப்பட்டவனுக்கு தேவையில்லை. நான் அவருடைய பாவத்தில் அமரப் போவதாக உள்ளது. Sorry. பார்த்தால் சாபத்தை கொடுத்தால் வாழ்வு யார் வழி? அந்த வேதத்திலே கைராய் வலிக்கு வருகிறார். சரி. வரவன் பார்த்துக் கொண்டிருந்து கேட்கின்றார். அடி நில். சுவாமி எங்கு வந்தாய்? இங்கே வந்தேன் எதற்காக வந்தாய்? பகவானே. எந்த முகத்தோடு என்னை அதே பார்த்தாய்? சந்தர்ப்பத்தோடு தான் நிற்கிறேன். தற்காலத்திற்கு சென்றாயே, உன் தாய் தகப்பன் உனக்கு என்ன கொடுத்து விட்டார்? கத்தி கடல் வார்த்தை கத்தி சென்றதற்கு சரியான பாடத்தை கற்பித்து கொடுத்தார்கள். உன் அம்மா என்ன பேசுவது உனக்கு சந்தோஷமா இருக்கு? ஏ சுவாமி தாங்கள் இப்பொழுதே அன்னவன் கையில் இருக்க வேண்டும் பகவானே. கொல்ல வேண்டும் என்று சொல்ல ஆமையா சிவனுக்கு நீரழிவிட்டில் மேல் வைத்தது மகிழ்ந்தது. வெளியே விட்டறிகின்றாய் யார் உரைக்கின்றாய்? அல்லவா? 10 நிலை 20 கையுமா கையுமா
விளக்குகின்றான். அவன் தோற்றம் எப்படி மற்றவரை இருவருக்கே பார்வாய் கேடயங்களுக்கு இப்படி பற்பல 18 விதமான ஆயுதங்களோடு வந்து விளக்குகின்றான். அப்பா யாரு இந்த உலகத்திலே உங்களுக்கு எதிராளி எவர் இருக்கு? ஏழுக்கப்பால் இருப்பால் வெட்டிட்டு அம்மதியோட ஆண்டு வருகின்ற தக்காபுரத்தில் இருக்கிறார். யார் அவன்? என்னுடைய மாமன் அவன். அவனை அழைத்து வர அவரை வேண்டும். அழைத்து வர வேண்டும். எவனும் அழைக்க வேண்டும். அவன் அதை உபதேசமே அளிக்க வேண்டுமாக கூறுகிறார் விளக்குகின்றார். ஓஹோ ஆகினாலே அன்னவனோடு சென்றவர் உயர்ந்து அடி. அன்னவங்களை இருத்து அன்னவனோட இருக்கக்கூடிய வேள்வியை போட்டுவிட வேண்டும். அடி. அன்னவர் இருந்தபோது ஓடோடி வருவல்ல வந்து வேதவலி ஆஹா. வேதவலியை இருக்க வேண்டிய வேள்வியை போட்டுவிட வேண்டும். சரி. கோட்டை குத்தங்கள் அத்தனையும் கட்டி தரப்பட்டு ஆக்கிவிட்டு. இந்த செய்தியை நான் அறிய வேண்டுமானால் அம்பட்டத்தை எடுத்து விளக்க வேண்டும். உங்கள் செவியில் கேட்கிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்டவுடனே 7 கடலை பொன்னாங்குருவி பாய்ச்சல்ல வர்றாங்க. ஆமையா சரீர் அக்காபுர கோட்டையில் அப்படி சங்கட அப்படி இறங்கலாம். தக்காபுரம் ஹோட்டல் வந்து பாக்குறேன். கோட்டை ஜம்முன்னு போட்டிருக்கிறானே. அதானே. இவனும் நச்சுட்டு இருப்பான் போலுங்க ஆளு. ஆனா இங்க இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒரே சைஸார். அதானே. எவன் தக்கராஜன் என்பது யாராவது பேர சொல்லி வச்சா கோபம் வரணும்ல. கூப்பிட்டுலாமா? ஆமா. ஏய் தக்கராஜா, யாரடா நீ என்னுடைய ஹோட்டல் வந்து என்னுடைய பேரத்தோட ஒரு விஷயம் எப்படியவரடா? இந்த கோட்டைக்குள்ள எவன் தக்கரா? நான் தான் தக்கிறான். நீதானா? நானே தான்டா. அடங்கொய்யால என்னடா? உன்னை பார்க்கதான் வந்திருக்கிறேன். ஏண்டா? உன் தலை எடுத்து இந்த வேலியில போட்டு இருக்கு சார். யாந்தரே நீ இருக்க. பார்க்கலாமா? இருவேரும் போராது வருகின்றார்கள். அடி 7-8 நாட்களாக இடைவிடாமல் போர்கள் செய்கின்றார். பார்த்தான் இந்த வேறுபத்திரன். உயிரோட வெற்றியுள்ள தோல்வியும் உயிரோட விடலாமா? சக்தி மனதில்தான் சக்தி ஆயுதத்தை பெற்றார். சரி சரி. அப்படி ஆகாயத்திலே பறந்து சென்று அப்படி ஓடி கண்ட கரையில வளர்ந்து துடிக்குது. சாந்தம் ஜபாதனுக்கு குடிவெளியே சமபானை வீசுகின்றாய். ஐயையோ, ஓடி வந்து பார்க்கிறான். தக்களுடைய தலைகால கண்ட மட்டும் இருக்குது. எப்படி இருக்கும்? அதானே. பாத்து எப்படி அர்த்தம் போட்டா? என்ன விட்டு போயிட்டு ஐயா ஐயா இப்படி போயிட்டே அப்படின்னா மொத்தம் பொண்டாட்டி நீ தானே ஒன்ன தாண்டி எதிர்பார்த்தேன். தாமுடைய 3 சுத்தி கயிறு பிடிச்சா பாருங்க. சரி. கையில் இருக்கிற வாள் எடுத்து ஆபத்தாலே அப்படி சடக்குன்னு ஒரு விட்டு அந்த வேலையில் போட்டு இருக்கு சாம்பலாக்கி விட்டு தக்கருடைய கோட்டையெல்லாம் தட்டி தரை மட்டமாக்கி விட்டு தம்பட்ட ஊசி முழக்குகிறார். தக்கன் பட்டான் 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 என்று தம்பட்ட ஊசி முழக்குகின்றார். சரி. இந்த தம்பட்ட ஊசி ஓடோடி வருகின்றான். சரி. பகவானை பார்த்து எட்டுகின்றான். பகவானே அவருடைய காதிற்கு ஏதேனும் ஒரு ஓசை இயக்குகின்றதா? தக்க பட்டான் பட்டான் என்று தம்பட்ட ஊசிக்கு அப்படியானால் என்னுடைய தாயும் தந்தையும் இறந்து விட்டார்களாம். வேறு குதிரை இந்நேரம் உங்க அப்பா அம்மா 2 பேரையும் கொண்டுட்டான். இறந்து போன என்னுடைய காதலனை நான் இப்போதே சென்று பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டுமா? நிச்சயமாக. அங்க போய் வேறு எது பேசணும்? பேச மாட்டேன். அப்படியா? நான் தேடி இரு சென்று பார்க்க. இருவரும் காலை வாகனத்தை ஆரோக்கியத்தார்கள். தக்காபுர கோட்டை வந்து பார்க்கும் போதே தக்காபுர கோட்டை எப்படி காட்சியளிக்கிறது தெரியுமா?
சரி ஆடலுத்தகலம் போலே அவரில் வட்ட உயிரவர்கள் ஆடிகள் அழகு பிறந்தே காணாமல் ஐயோ மகளாக வந்தவளும் மார்போடழித்தனிதாள் ஐயோ பகவானே என்ன அருமையுடன் நினைவளர்த்த அப்பனுள் அதற்கிறார்கள் ஆமா ஏறிதன பாரதிய தாயார் வேதவல்லி இறந்தாளோ வேதி எப்படி வளருது பாத்தீங்களா இதுல போட்டு சுட்டுட்டானே இப்ப நானும் சுட்டுறோம் பார்வதி பாத்தியா உங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போறாங்க சரி பாக்காச்சுல போலாமா ஆமாங்க இங்க பாருங்க என்ன எங்க போறது எப்படியாவது 2 பேரும் எழுப்புதாருங்க நேரம் ஐயோ இறந்தவர்களை உயிரோடு எழுப்பலாமா பார்வதி என்னங்க எழுப்ப கூடாது கிட்ட எழுத்து வாங்க எனக்கு எப்படி வைப்பிடலாம் அல்லவா அப்படியம்மா ஆமாங்க அப்பா வேலை போதுரா என்ன இங்க வாயா வந்துட்டேன் உனக்கு என்ன ஒரு வேலை இருக்கு என்ன வேலை நேரே மண்டபால் முகத்துக்கு போ. நேரே போன முட்டிட்டு தான் நிக்கணும் சுவாமி முட்டிட்டு ஆகும் அப்படியா ஆமா நான் சொன்னா கேளு சரி. நேரே மண்டபால் முகத்துல போய் யார் படக்க தலைமைக்கு தூங்குற எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அடேங்கப்பா சடக்குன்னு 2 தலை கொண்டு வைப்பான். அப்படியா ரெட்டு வளகராம் வேறு முதலமும் வடவாள் முகத்திலே வளகராம் சரி வளகராம் நம்ம பார்க்கிறா நான் யாரை பார்க்கிறா அப்படி வந்து பார்க்கும் போதே அவன் அவருடைய கண்களுக்கு என்ன தெரிகிறது பாருங்க அவருடைய கண்களுக்கு இலாசனை சாதி அவருடைய கண்களுக்கு என்ன தெரிகிறது பாருங்க மாடோ ஒரே வரையாடோ மாடோ ஒரே வரையாடோ ஒரு மாடு பறையாடு மிருக கண்டான் மாட்டினதை எடுத்தான் வலதுகரத்தில் எடுத்துக்கொண்டான் ஆட்டினுடன் எடுத்து இடது கரத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த தலையிரட்டை வாலிபருடைய முந்திரி கொண்டு வைக்கின்றான் என்ன கூலிங்கா இருக்கு ஆமா ஆகையினாலே ஏகாசமனை சார்பில் இருந்ததை எடுத்துக்கொண்டு சிவனுடைய கொண்டு வைக்கும் போது சரி அங்கே நாலு வாருங்கள் தலையதை காணவே சிவன் முதலாடுவார் Yeah.
மலையோட மனித உடலுடன் எழுந்து வருகின்றார் வேதவையா. ஆடுவாடுவாகவே கைலாயமலையிலே இருவேறும் தலையை ஆட்டி ஆட்டி வருகின்றார். பகவான் மண்டலை வந்து சொல்லுகிறார் சுவாமி. எப்பா மாற்றுமா மாற்ற வேண்டும் மகனை எழுத்துள்ளதான். அவையா சிறுமா மாற வேண்டும் ஈஸ்வரனை எழுத்துள்ளதான். அப்பா நீங்கள் சிறுவமாறி வர வேண்டுமாறார். ஆனால் சுடலையிலே பிறந்து வரவே மாறி சுட்ட சுடலையிலே அறியிச்சுட்டு வைக்க வேண்டும் பகவான். முன்னாள் பிரம்மங்களை ஓட்ட சுட்ட சுடுகளத்தில் சுடலையிலே முழுதுமையான கரையிலே ஆனதிலே யாவக்கரையில் நிகழ்ச்சியிலே சுடலை இடத்திலே பிறந்து வந்தால் பிறந்து வந்தால் எல்லோரும் உங்களை சிவ சுடலைமான சுவாமி என்று அழைப்பார்கள். அப்படியே ஆகட்டும். அதை உடனே பெரிய விஷயம் யார் எழுதுகின்றார்? வருவிழதை மாறி 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 விரவி செய்ய காக்காட்சி மலையருகிலே கவிதைகள் செல்வாசனா. வாசனை இருப்பாரே வந்தீனாவே. நம்பினவே குருக்கள் வந்தாய். நல்லவே நீ கைவளர்ந்தாய். பாவி வாதியவர்களே ஐயா. தாங்கள் உடனடியாக 21 மாதங்களை பிறப்பிக்க வேண்டும். அப்படியா சுவாமி? ஆமா அப்படின்னா வேண்டியதான் பெரிய விஷயம். ஐயா 21 மாதங்களை எங்களால பெரிய விஷயம் முடியாது. அப்படியானால் அதற்கு ஒரு ஆள் இருக்கின்றார். யாரடி? குடும்பம் பாலமொழியிலே சரி ஒரு சுவாமி சொல்லக்கூடிய ஒரு தவசு இருக்கின்றார். சரி அவரை வரவழைத்தால் 21 மாதங்களை நிச்சயமாக பெரிய விஷயம். அவசியம் என்று சொல்ல அவசியம் வைத்து வருகின்றார். எப்படி வரலாம்? அது ஒரு விஷயம் வெளிவரணும் பாருங்க. ஆமா. எப்படி விளக்குகின்றார்? எப்படியா? வெண்ணமாக சொன்னபடி வெண்ணையாக ஒரு வேண்டி நடத்தினாள். கத்தின வேண்டி கொள்ளி கொள்ளி மாவே ஓடி வரப்பாரா. பச்சரி புல்லக்காரையோ ஒரு பச்சை ஓலை வெட்டி அதை ஒரு பட்டை பிடித்து பச்சரிசி சர்க்கரை பழம் தேங்காயெல்லாம் போட்டு பரபரவன திரட்டி 21 விடிகளாக பிடித்து ஒன்றொன்றாக வேண்டி போடுகிறார். அது ஒன்றொன்றாக கரு உருவாகி யார் வருகின்றார்? 21 மாதங்கள் கிடைக்கிற சுடலை மாடு சுடலை மண்டை Thank you.
கடைசி மாடன் அப்படி 21 மாடன்மார்கள் பிறந்து வேள்வியை ஆதாடி போடுகிறார்கள். ஏ குலசாமி, எங்களை பரிவிஷல் யாரப்பா? ஏன் அக்கறை பொறுக்க முடியலப்பா? பொறுக்க முடியல. இங்க இல்லடா, வேள்விக்குள்ளே விட்டு கரையாத்தியான்னு சொல்றான் மாடன்மார்கள். ஆத்திரப்படாத, ஆவேசப்படாத. சரி, அழைக்கும் போது அமைதியா வரணும். அவசரப்பட்டீங்கன்னா எந்த ஒரு பயனும் கிடைக்காது. அக்கிலி பெருக்க முடியல. ஐயா ஒரு தோசை மரியாதையா கூப்பிடு. ஐயா குருசாமி, ஐயா ஐயா எங்களை அப்படியே வேடிக்கை இப்படியே விட்டு கரையத்துக்கு சாமி என்று மறுபடி எப்படி வைக்கின்றார். மகனே சுடலை மாடா அதானி போடுற போல இருக்கு. 21 மாணவர்களை கரையில் ஏற்றுகின்றார். வந்து சொல்லினார் சுவாமி, என்ன கரையில் ஏற்றீர்கள் அல்லவா?
அடி. ஆகையினாலே பன்றி கோழி கிடாய்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் பகவானே. ஆண்டே அப்பா பார்த்தறியப்பா என்ன சொன்னா பன்றி கோழி கிடாவிரி எல்லாம் நான் கொடுக்க முடியும். அப்படியானால் பிறவி செய்ய சொன்னாரே உங்க அப்பா சிவபெருமான் அங்க போய் கேளுங்கன்னு சொன்னா பாத்தீங்களா? இங்க வந்து கேக்குறான், என்ன கேக்குறான்? ஐயா 21 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்கள யாருடா? ஏ துர்தசி ஐயா நீங்க மாடும் ரொம்ப அவர் மணிக்கூடை விடுங்க வேண்டும். அவனோடு தெரியுமா அவன் குவாட்டர் கோழி முட்டைக்கு பின்னால தெரியுமா கோழி இறைச்சி கோழி இறைச்சிக்கும் 2 பேர் 2 அடிமுடி அடையும். இவன் என்ன செய்யணும்? 2 அடி அடிச்சு அப்படியே ஈரக்குள்ள வகந்து எடுத்துட்டா ஐயா எடுத்துரு. வேற என்ன செய்யணும்? அது மட்டுமல்ல அப்ப மண்ணடியில் வரைக்க வைக்கப்படும் பகவானே இந்த வரம்போதாதே
கண்டியச்சு வைக்கோரோடி நாட்களை உதவ வேண்டும் கொடிமரத்து முட்டோடு கொண்டு சென்று உண்மதி செல்ல வேண்டும் சென்றபடி என்னுடைய சிறப்பாக கொள்ள வேண்டும் தேரடிவான் மாட வேண்டும் சிவச்சுடை மாட வேண்டும் தேரின் மேலே சென்றார்கள் என்றும் மாறி வேலை சொல்லி எத்தனைக்கு மோதி கொள்ள வேண்டும் உம்முடைய திருகரத்தினாரி உலகத்தை வைக்கும் வண்ணமாக செப்பவே கேடுமையா அதிரிபுரம் நிறுத்தினாரா எல்லாம் தெரிந்தீர் இவ்வுலகத்தோர் அறியாமல்லோ அறிவாருண்டோ அப்பனை கையினாதான் அன்புடன் ஒரு மொழிதார் வென்றாரே பகவானே அதாவது இங்க இருந்து நான் உங்க கையால வரத்தை வாங்கியாச்சு வர வாங்கி நீங்க போனேன்னு சொன்னா நான் சும்மா போவேனா அது எப்படி எனக்கு உங்கள் கையாலே கைராய மலையில எனக்கு பூஜை போட்டு கொடுக்க வேண்டும் அப்பதான் பூலோகத்தில் போனாலோ இவன் யாரு வந்திருக்கிறான்னு சொல்லி பூசை போட்டு கொடுத்தார் கண்டிப்பா அப்படி என்று சொல்ல பார்த்தார் சிவபெருமான் என்ன அப்பா தேவாதி தேவர்கள் அதோ இருக்கின்றார்களே 21 மாடன்மார்கள் வர கைராய மலையை கொண்டு போய் 8வது வீடம் போட்டு ஏழி வைத்து மாலை சாத்தி மலர் மாலை தீபம் போட்டு 8 நாளாகவே இவருக்கு கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பியா அப்படி எப்படி வர்றான் 21 மாதம் எப்படி பூஜை கொடுக்கிறீங்க சாமி உங்களுக்கு தானுங்க இந்த பூசை வாங்கிட்டு போயிருவேன் நினைச்சீங்க ஏன் போக மாட்டீங்களா வெட்டணும் முழங்க வெட்டணும் நாக்கு வெட்ட நடுவலி பார்க்க வேண்டும் வந்து பேமோகி பேப்பரை தட்டி கணிதமார்கள் சேரிக்கு சிறந்த பூஜை தர வேண்டும் கணியாட்டு இல்லாமல் நான் கணித பூசை கொள்ள மாட்டேன் என்றார். பார்த்தால் தேவாதி தேவர்கள் கைலாய மலையை சிவண்டத்தில் வருகிறார்கள். சரி அப்படியே சிவபெருமானே என்ன நீங்கள் 21 வானம்பார்களுக்கு
கொடுக்க சொன்னீங்களே? ஏன் அவன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? எதுக்கு படுக்க போடான்னு சொன்னியே? படுக்க போட்டு இல்ல, அப்புறம் படுக்கைனா பூஜை. உங்க பூஜை படையை போட்டு கொடுக்கணுமா? அதுக்கு சொன்னீங்களே, அச்சனை போட்டு கொடுத்தோம். சரி, 1000 உயரம் வீடும் போட்டு அப்படி பண்ண மரபோல மார்பளவுக்கு ஏற்றி கொடுத்தோம். ஓஹோ, எட்டி பார்த்து கேட்டா என்னடா பூசை வச்சிருக்கேன்? நீ என்ன சொன்ன? சாமி சைவ பூசை. ஓஹோ, அவர் என்ன சொன்னாரு? இது யாரு வைக்க சொன்ன? சரி, உங்க அப்பா சிவபெருமான் வைக்க சொன்னாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஆமையா, அவன் என்ன பெருமையா சொல்லி பண்ணீங்க நினைக்கீங்க? என்னடி வாங்கியிருப்பானு? அள்ளி சுருட்டி அவர் மூஞ்சில கொண்டு போனாரு. நல்லதா போச்சு. ஐயா, அவர் சொல்றாரு எங்க அப்பா சைவம், நான் அசைவம். ஓ, அவர் செய்வா, இவன் அசைவா? நல்லா செய்வோம். நல்லா செய்வா மதியா. ஆமா, அசைவம் சாப்பிடணும். எனக்கு கைவெட்டு வேணும், அடியாட்டு வேணும், பேய் போய் வெட்டி வரையடித்து ஆட வேண்டும். வெள்ளக்கணியன் வந்து துள்ளி துள்ளி முத்திரை ஆட வேண்டும். இது வாட்டர் சிவருமான் இந்த கைவெட்டுக்கு எங்கே போவே, எங்கே போவே, சிவபெருமான் காரிக்கொண்டு வந்து விடுகின்றார். கடையம்மாற 2ஆவது ஒழித்து அங்கிருந்து 2 தெய்வக்கணியம் பிறந்து வருகிறார். ஒரு தொழிய மகுடம், பேய் முகம், பேய் பறை, முண்டு வெட்டு கருவி, மருந்து வெட்டு கருவி, நாக்கு வெட்டு கருவி, நரபலி வெட்டு கருவி, எல்லா குருவிகளை பிடித்துக் கொண்டு சொல்லிட்டு போயில குருவிலடா கருவி. கருவியா? ஆமா, ராத்திரி இந்த சாமத்திரி எங்க நல்ல காலத்திலே காதையாக 2 சாமத்திரி கேட்குமா? எந்த சாமத்திரி எங்க போய் குருவிய பிடிச்சாண்டது? பார்த்தேன். சரி, குருவிலப்பா கருவி. அப்படியா? ஆமா, சரி சரி சரி. குருவி பிடிக்கல, எதையாவது ஒண்ணு கொண்டு இப்ப பிடிக்கல. ஏன்னா எல்லாம் சத்தம் இல்லாம மரத்துல இருக்கும். குருவி பிடிக்க முடியாது. நடுராத்திரி பிடிக்கணும், குவாலி பிடிக்கணும். ஆமா, குவாலிகள்லாம் உனக்கு என்ன ஞாபகம் வரும்? நிறைய வீட்டுல மரத்துல அடையும் போது அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது குவாலியை காணல என்கிட்ட சொல்லுங்க, நான் வீட்டை காட்டிக்கிறோம், அப்புறம் வீட்டுல போய் தூக்கிடலாம். நல்ல டவல் நினைச்சு வச்சுட்டு பக்குவமா மரத்துல நினைச்சு வச்சாலும் உடனே காட்டிடும். மரத்துல அப்படி நினைச்சு வச்சுட்டு மரத்துல போய் குவாலிக்கு மேல போட்டா வந்து சத்தமே போடாது. அடேங்கப்பா, அழகா கொண்டு வந்து சட்டால போயில நீ இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நானே எங்க வீட்டு பக்கத்துல குவாலி பிடிச்சு சத்தம் போட்டு எந்த போச்சுட்டு தெரியும் தரனே. குவாலி சிக்க இல்ல, அடுத்த வீட்டுக்கு வழின்னா சிக்காது இல்லையா? ஆமா, அதத்தானே நானும் சொன்னேன். பார்த்தா 2 கருவி, 2 பேரும் கருவிகளோடு வந்து பதையோடு வருகின்றார்கள். சரி, அங்கிருந்தே ஆடிட்டு வந்தா பாத்தீங்களா? ஆடிட்டு வந்து அவரை பார்த்தார்கள் மாடன்மார்கள். அங்கிருந்தே சாமி ஆடிட்டே வந்திருக்காங்க. அங்கிருந்தே அப்படி தெரு ஆடிட்டே வர கனியார் அல்லவா? அப்படி இந்த சிலம்பொலியை கேட்டா 2 பேர் எவனோ வந்த மாதிரி இருக்கேன் அப்படி நான் கேட்டா, ஏய் யாரு பாருங்க, நீங்க தான் அவங்களா? ஏ வாடா வாடா வாடா, என்ன கேள்விப்பட்டு நீங்க 2 பேர் மட்டும் வந்துருக்கீங்க. பகவான் நீங்க 2 பேரையும் தான் வருது சொன்னாங்க. அப்படியாப்பா? ஆமா, வச்சிருக்கியா? எல்லாமே வச்சிருக்கோம். என்னது வச்சிருக்கேன்னு மட்டும் எழுதுறேன். மகடம் வச்சிருக்கேன், என் தம்பி வச்சிருக்கான். வச்சிருக்கானா? ஆமா, தம்பி நல்லா அடிப்பானா? நல்லா அடிப்பான், அடிச்சு தருவான். என்னத்த அடிக்க போற? அப்படியா? சரி, பரவாயில்ல. அம்மா 2 பேரும் அடிக்கிறது யாரு, ஆடுறது யாரு, பாடுறது யாரு? நான் அடிச்சு பாடுவேன், என் தம்பி ஆடுவான். அவன் அடிச்சு பாடுவான், நான் ஆடுவேன். மாத்தி மாத்தி அடிச்சுக்குவீங்க, பாடிக்கு வைக்க. ஆமா, அப்படியப்பா? சரி, ஆமா, உங்க பேர் 2 பேர், பேர் என்ன பேரு?
பேரெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியா? ஆமா. சரி, பேரு இப்ப நமக்கு பேரா முக்கியம். அவ பேர் ரேஸ்மா, நான் ஒத்த ரோசா. அப்படிதான், அதானே கேட்டேன். அடேங்கப்பா. திரும்ப பாப்ப ரோசாவை காணல. ரோசா போன பாட்டு வச்சிருந்தேன், இப்ப வாடி போச்சு. அப்படியா? சரி, இது ரேஷ்மாவா? அது ரேஸ்மா. ஏ கடவுளே, நல்லா தான் இருக்கிற. அவங்க ரேஸ்மா சிரிப்ப பாரு. எங்க ஊருக்கு வந்திருந்தேன். கேள்விப்பட்டேன். ஆமா. அவங்கிட்ட வந்து பேசுறாளா? அம்மா அவ இருக்கிறது ஒரு பக்கம், நம்ம இருக்கிறது ஒரு பக்கம். கிட்ட போக முடியாது. சரி, அது இருக்கட்டும். சரி, அப்படின்னா 2 பேரும் இப்ப ஆட போறீங்க, அப்படிதானே? அடிச்சு ஆடி பாடுங்க பாப்போம். எப்பா என் தம்பி வச்சிருக்க பௌடத்தை இப்ப அடிச்சேன்னு சொன்னா எந்த விடியதும் நிறுத்த மாட்டான். சூடே நிக்கி. அவன் ரொம்ப நாளா அப்படிதான் நிக்கும். ஆமா ஆமா ஆமா, வாழ்க்கையே கிடையாது இந்த வீட்டுக்கு. இப்ப நான் தான் ஒரு மாதிரியா நிக்க தெருவுல. போத்தேடி ஆத்தங்களே உண்டு, அவனும் உண்டு. அப்படியா? அப்படியெல்லாம் கிடையாது. ஊருக்கு போற வீட்டுக்கு தான் போயில்ல. அப்படியா? சரி சரி சரி. தெய்வத்திலே மாதிரி அவன் எப்படி வாழ்கிறான்? சரி. மாணவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்பா கணிதமார்களே, நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நீங்க 21 பேர் இருக்கீங்க. 21 மாலையில் எண்ணி போட வேண்டும். ஒருவருக்கு 1 பழம் வைக்க வேண்டும். 3 பழம் வைய நாக்கு வெட்டி ரத்த சொட்டு போட்டுருமையா.
போட்டுருவோம். குட்டி வெட்டி வெட்டப்பட வேணும் அப்பா. இந்த குட்டியை முடிச்சு வெட்டி போட்டுருவோமா? அது அடுத்த வீட்டு குட்டி. அப்படியா? நான் கேட்ட அழகான செம்மறி குட்டி மறிக்குட்டி. அப்படியா? அப்ப இது குட்டி இல்லையா, இது ஆடா? நான் குட்டி இல்ல நினைச்சேன். அப்ப ஆட்டை வெட்டக்கூடாது. மாட்டை வெட்டக்கூடாது. பிடிச்சிருவோம், குட்டி பிடிச்சிருவோம் ஐயா. எப்பா அது மட்டும் இல்லடா, வேற வேற எனக்கு என்னெல்லாம் வைக்கணும் தெரியுமா? குட்டி எவ்வளவு, இது என்ன சைஸ்ல இருக்கணும்? நல்ல துண்டு மறியில வை. துண்டு மாதிரி இல்லையா? ஒரு 4000 ரூபாய் கொடுங்க. போதுமா? 4000 போதுமா? 4000 ரூபாய்க்கு அழகா வாங்கிருக்கோம். ஓஹோ, அது மட்டும் இல்லப்பா, ஒட்டலப்ப வித்தகரை இட்டு வைக்க வேணும். ஓலை மிளகுமாக இட்டு வைக்க வேண்டும். ஒட்ட சட்டியில் கறி வண்டு கட்ட வேண்டும். என் முன்னால கூட கரையா துள்ளி வந்து ஆடணும். ஐயோ, உங்க முன்ன ஆடோடிதானே வந்துருவோம். அதான் பொட்டகோழி இருக்கா? முன்னால் ஆடணுமா பின்னால் ஆடணும்? முன்னால் ஆடுடா. யுதி ஆடுவேன். ஆமா, பொட்டை கோழி வைக்க வேண்டும். வைக்கிறையா? கல்லுடன் சாராயம் வைக்க வேண்டும். வைக்கிறேன். கை அறிவாள் வைக்க வேண்டும். வைக்கிறேன். தொப்பி வைக்க வேண்டும். துப்பி வைக்க வேண்டும். செவுட்டு பயில துப்பி இல்ல தொப்பி. ஒரு தொப்பியா? எனக்கு அப்படியா ஐயா கேட்டு. உனக்கு தியாகம். சரி வைக்கிறோம். 21 மாதங்களுக்கு முன் இட்டு கொடுக்கின்றான். கொஞ்சம் வாங்கி விட்டு கொண்ட மாயாண்டி சுடலை. திருச்சன பூமிக்கு போகணும் அல்லவா? அவையா? இந்த 21 மாணவர்களுக்கும் பூஜை வாங்கி விட்டு கொண்டதான் நான் பிரம்மராக சக்தி எடுத்துக் கொண்டேன். அதோட எப்படி வரலாம்? சுடலை அப்படி 5 மணி வெள்ளம் அறையில செல்லடம், 7 மணி வெள்ளம் இடையிலே செல்லடம். இந்த 21 மாணவர்களுமாக எங்க வருகிறது தெரியுமா? சுடலை மாடல் சாமி Yeah.
கொண்டு கொடுத்திருந்த கம்பிக்கரை சேலை கரையில் எடுத்துக் கொண்டு அவங்க மஞ்சள் எடுத்து உரசுறேன் கல்லுல விட்டு அப்படி சரணு சரணு இழுத்தா பாத்தீங்களா ஆமா இத மஞ்சள் வாழையாவது வாயாண்டி சுடலைவாழ சுவாமிக்கு மல்லிகை பூ போல் வாசமளிக்கிறது பார்த்தா புவனேஸ்வரத்திலே தேடி தமிழை வடிவில் இருந்தவர் அந்த பொண்ணோட மார்புல போய் அப்படி சடக்குன்னு சொல்லிவிடும். சரி வாயாண்டி சுடலைவாழ நினைக்கின்றாள் தொட்டு விட்டு தோற்று போவான் இந்த சுடச்சுடலைவாழ அப்படி போது நான் நீ வடிவத்தை எடுத்து விட்டு அதெல்லாம் கொண்டு கொண்டு நடந்து போறான் அந்த பொண்ணை குடிச்சுக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா அவன் மேல போய் அப்படி ஒட்டுறது ஒரு சில கட்டுறது நடக்கிறது முட்டுறது மோதுறது மோதுறது அந்த பொண்ணு அப்படி டக்குன்னு திரும்பி பார்த்தா பாருங்க என்னாச்சு ஆத்தாடி இம்மா பெரிய மீன் இவ்வளவு நேரம் கிழமை இப்போ வந்திருக்கு இந்த ஒரு மீனை பிடிச்சு கொண்டு நல்ல பச்சை மீன்ல நல்ல உப்பு முளம் ஊற்றி சுட்டு சுட்டு மூணாவது கல்லு ஒரு கலசத்துக்கு வாங்கி பக்கத்து வீடு வாங்கி போச்சாலும் நாமளும் ஒரு வைக்கப்படம் இருந்து ஒளிச்சிருந்து குடிச்சா எப்படி இருக்கும் சொல்லுன்னு தெரியாது அப்படி நினைச்சு அப்படியே உடுத்திருந்த முந்தாச்சேரி இந்த மீன் அப்படியே பிடிச்சு பாக்குறேன் இந்த பக்கம் போட்டு பிடிச்சா மறுபக்கம் சாடுது ரொம்ப நேரம் அப்படி பிடிச்சு பார்த்தா மாட்டேன்னு இத பிடிக்கிறத விட நம்ம ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போனா சரி அங்க இருக்கிற கூட்டத்துல யாருக்கு தெரியாம அழகான ஒண்ண உருவிட்டு ஓடிட்டு திரும்ப பாத்தீங்களா ராமே வடிவிலே இருந்த வாயாண்டி சுடலைவாழ சுவாமி சரி பால் எடுத்து சுடத்திட்டு போட்டார் அப்படி எல்லாரும் மாறுபோடு அடிச்சு அடியோட எல்லாம் நடந்து வந்தவள் தவிழ்த்து வருகின்றார் அவளை தொடர்ந்து யார் வருகின்றார் அங்கே அன்னடையாளை பின்தொடர்ந்து வந்தார்கள் அல்லவா வாசலை தொட்டி தலை வாசல் ஒரு குழந்தையான தொட்டில தூங்க ஒரு பெண்ணானவள் கை குழந்தைய தொட்டில போட்டுட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். சரி அவன் வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும், குடும்பம் அப்படி இருக்கு. ஆமா பார்த்தா மாயாண்டி சுடரை தொட்டில் அப்படி ஒதுக்கி பார்த்தாரு பாத்தீங்களா? என்ன இவன் மத்தவனுக்கு பிள்ளை இல்ல, ஆமா விளையும் பயிர் முளையிலே தெரியும். தெரியும் தெரியும். இவன் அப்படித்தான் வருவேன். அப்ப பெரிய மந்திரவாதி. சரி எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கான் மந்திரத்தை வச்சு. இவனை விடலாமா? விடவே கூடாது. இவனும் அதே வடிவில் வரலான்னு சொல்லி அந்த குழந்தைய தானே திரும்பி அண்ணாந்து வாயில போட்டான். அடேங்கப்பா. அடுத்த தெருவே வரையார் அங்கே ஒரு பொட்டுக்கால் கட்டிக்கலாமே. அவன்
எழுப்ப முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. சரி கட்டுப்பாடுகளோட வந்திருந்தா பாத்தீங்களா, அவரை எட்டி பார்த்தேன். நீ என்ன ஜாவலியா இருக்கும்? எனக்கு ஜாக்கிரதை இப்போ எனக்கு எப்படி தெரியாது. ஆமா நெருங்கி நிக்கோ கிட்ட அணைஞ்சு வருது. ஆமா என்ன ஜாதியாண்டி அப்படின்னாரு. கையில வச்சிருந்தாரு ஒரு காலப்பங்க, அப்படியே எட்டி பார்த்தாரு, தன்னால தீப்பிடிச்சு எரியுது. அவன் படுத்திருந்த குடிசை அப்படி சரீரதி ஓட்டாரு பாருங்க. அது எரிஞ்சு அவன் மேல விழுந்து வெந்து பாதி வேகமா பாதி இருக்கும்போது அங்கங்க பிச்சு பிச்சு கொள்ளிவாய் பேய்களுக்கெல்லாம் விருந்தளிக்கின்றார். அடுத்து என்ன பண்ண ஆரிக்கரை சேரியில் இத்தனை நிகழ்ச்சி இரண்டு மாயாடிகளையா அவையா 21 மாதமாக தாயான பிரம்ம ராக்கு சத்தியம் மிகியோடும் வரவேஷம் கட்டேற பெருமாள் மாசான முத்து மாசான கோர்த்தி சுடலைவான சுடலை மன்னரின் 21 மாதங்களை எடுத்துக் கொண்டு இங்கே வருகின்றார்கள். ஆரிக்கரையில் ஆரி மாதனை அவர்களை வாங்கி கொண்டு கடந்து தானாக சுடலை ஐயா எல்லோரும் வழிநடந்து வரக்கூடிய சமயத்தில் 100 விட்டா கைத்து விட்டு 1 விட்டா கைத்து அருகாமையில் வரும்போது வட்டபாறைகளை கண்டார். வட்டக்கூட்டு போட்டு சாப்பிட்டு கண்டார் மீன்பகட்டை அவர்கள் அருந்தில் சென்று வழியில் எடுத்து மீன் பிடிச்சாங்க பாருங்க. வளைக்க வந்து நாடி விலகப்படாமல் நிறைய வேலைகளை ஆதரவான ஒத்தாளுக்குள் ஆனத்திற்குள் அகப்பட்டார் மாயாண்டி. 60 பங்கு வைக்கின்றார். 5 பங்கு குறைகின்றது. 5 பங்கு ஓடையிலே 5 பங்கு அதிகமாக இருக்கிறது. பாருங்க மீன்ல ஏதோ மாயம் இருக்குன்னு சொல்லி கயத்தை வீசி எறிந்தார். ஓடிட்டார் மாயாண்டி சுடலை. கைத்துக்குள்ள சாண பாருங்க சுடலை ஐயா